ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ராகவ் அபிகிட்ட ரொம்ப பாசமாகவும் சந்தோஷமாக பேசுறது மட்டும் இல்லாமல் அவர் மனசில் இருக்க காதலை சீக்கிரமாகவே அபிகிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸில் சொல்லி நம்மளெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அபி ராகவ் கிட்ட பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மலாம் கிராமத்துக்கு போகணும், அங்கே போய் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு அது ஒரு ஸ்கிரிப்ட் பாக்கி இருக்குது. இப்போ ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு ஆட் ஷூட் எடுக்கணும். அதில் பார்த்தா ராகவும் அபியும் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடையில மென்டல் லாவணியா நான் உன்னை நடிக்க விட மாட்டேன், நான் ராகவ் கூட நடிப்பேன் அப்படிங்கும்போது அப்போ அடுத்து ஒரு வில்லத்தனத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, ஒரு கதை ரெடியாக இருக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தா இங்கே சுந்தரி பாவம் அணுவை போட்டு பைத்தியமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு லாஸ்ட் எபிசோடில் சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை ஃப்ரைடே எபிசோட் லாஸ்ட்லேயே காட்டியிருந்தாங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த ஒரு முக்கியமான கதையை அடுத்த வாரத்துக்கு அப்படிங்கும்போது ஒருவேளை நாளைக்கு வர ப்ரோமோ, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கான ப்ரோமோ அதுவாக தான் இருக்குமோ அல்லது அடுத்த வாரத்துக்கான கதை இதை வச்சே ஒரு 2-3 நாள் தள்ளி கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இப்போ எப்படி பார்த்தாலும் ஆகாஷ் அதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அவரை பார்க்கறதுக்கு தான் அபியோட வீட்டில் இருந்து அவங்க அம்மா அப்பா அதே நேரத்தில் அவங்க அத்தை எல்லாம் வந்திருக்காங்களாட்டிருக்கு. அந்த நேரத்தில் தான் அணுவை அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்த்த ப்ரோமோ தான் அந்த பார்த்தோம் அப்படின்னா அணு அவங்க அப்பா கிட்ட அழுதுகிட்டுலாம் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அபி எல்லாத்தையும் வீடியோ ஆதாரத்தோடு கொண்டு வந்து செம்மையாக சுந்தரியை சம்பவம் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். சுந்தரி ஆனால் வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் எல்லாம் வசமாக சிக்கினதுக்கப்புறம் ராகவெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. அணுக்கு நீங்கள் செஞ்சது பெரிய துரோகம், இதை மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலாக ஆக்ரோஷமாக பேசினார். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ராகவ் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு. ஆனால் சுந்தரி பார்த்தோம் அப்படின்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ராகவ் மன்னிக்கவே கூடாது, இதுக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பு. ஏன்னா ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம்னா இதை கார்னர் வச்சு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அபியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் ஸ்டோரியை நமக்கு எதிர்பார்த்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம நம்ப முடியாதுல்ல. இப்போ எப்படி பார்த்தாலும் அங்கே அதாவது அவங்க ரூமில் இருக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் கிடைக்கணும், அல்லது ஆஃபீஸில் செந்திலனை அந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் ராகவ் எல்லாத்தையும் உடனடியாக அபிகிட்ட சொல்லிட்டாரு, உன்னை பற்றி நீ எதுவும் ப்ரூஃப் பண்ணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கடையில் அந்த சங்கர் அந்த வக்கீல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த பழைய நினைவு திரும்பி அந்த மாதிரி ஏதாவது கதையை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இப்போ சம்மந்தமே இல்லாமல் அஞ்சலியை ஏன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது சீரியலில் பிஸியாக இருக்காங்களான்னு தெரியல, அவங்கள பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டோரியை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து ப்ரோமோ எப்படி வருது, எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.